ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஷ்ரஃப் ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ்லேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். Gscan Zenith மூலியமாக ECU ஃப்ளாஷிங் பண்ணுற மாதிரி தார் வெஹிக்கிளுக்கு. இப்போ நிறைய மஹேந்திரா வெஹிக்கிளில் அதிகமாக டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் மீட்டரில் அந்த டிபிஎஃப் வார்னிங் காட்டுது. ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடுது. இப்போது அதை எப்படி ப்ராப்பரான வழியில் ECU ஃப்ளாஷ் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Gscan Zenithல ECU ஃப்ளாஷிங் ரெகுலராகவே நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மஹேந்திரா ஜீட்டோ. இதில் டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வர்ற வார்னிங் எல்லாமே ECU ஃப்ளாஷிங் மூலியமாக டோட்டலாக அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மஹேந்திரா ஜீட்டோ ப்ளஸ் BS6 வெஹிக்கிள். இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளவோ டூல்ஸ் வந்துருச்சு. ECU ஃப்ளாஷிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்ம Gscan Zenith ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்கு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய BS6 இப்போ பாருங்கள், இது ஜீட்டோ ப்ளஸ் வண்டி. இதே மாதிரி அடுத்தடுத்து BS6 வெஹிக்கிளுக்கு எல்லாத்துக்குமே ECU ஃப்ளாஷிங் ஆப்ஷன் கண்டினியூஸாக ரெகுலர் அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம Gscan 2 கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மீட்டரில் இந்த வார்னிங் அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் திருப்பியும் வார்னிங் காட்டுது. இது ரீஜென்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் கண்டினியூஸாக காட்டுது. ஒரு 500 or 1000 கிலோமீட்டர்ஸில் வண்டி ஆஃப் ஆகிடுதும் கூட. இப்போ ECU ஃப்ளாஷிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மஹேந்திராவில் போயிட்டு ECU ஃப்ளாஷிங் செலக்ட் பண்ணிக்கணும். பேக் மஹேந்திரா, இதில் போயிட்டு ECU ஃப்ளாஷிங், இதில் ஜீட்டோ BS6 டீசல் செலக்ட் பண்ணிட்டு BS6 செலக்ட் பண்ணிடலாம். EMSன்றது இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதிலே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஜீட்டோ EMSோட ஃப்ளாஷிங்கோட சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே இதில் இருக்குது. இது என்னன்றதை வார்னிங் எல்லாமே படிச்சுட்டு எல்லா ஸ்டெப்பையுமே எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாச்சு அப்படின்னா ECU ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், டேட்டா செட் ஐடி, வின் நம்பர் எல்லாமே இதிலே ரீட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தோன்னே சர்வர் கனெக்ட் ஆகி ஃப்ளாஷிங்க்கான ஃபைலையுமே பக்காவாக இதுவே டவுன்லோட் பண்ணிடுது. டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல். இப்போது ஓகே கொடுத்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகிடும். ஓகே, ப்ளீஸ் வெயிட். பாருங்கள், ECU ஃப்ளாஷிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 961க்கு இப்போ கண்டினியூஸாக எல்லாமே ரன் ஆகிட்டே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு செட்டு இப்போது லோடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அரௌண்ட் 10 மினிட்ஸ் வரைக்கும் போகுது இந்த வீடியோன்றனால கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேட்டா செட் எல்லாமே ரைட் ஆனதுக்கப்புறம் அடுத்து செகண்ட் செட் அண்டு தேர்ட் செட் ரைட் ஆகிடும். ரைட் ஆகி முடித்ததுக்கப்புறம் 100% இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், 961 ரைட் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செட் ஆஃப் டேட்டா ரைட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த செட்டுமே ரைட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் சாலிடாக எடுக்கும். இது ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் 100% கம்ப்ளீட் ஆகிரும். பாருங்கள், இப்போ ECU ஃப்ளாஷிங், ப்ளீஸ் வெயிட். இது தேர்ட் செட் ஆஃப் டேட்டா. இது ரொம்ப சின்ன டேட்டா தான். இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
மீட்டரில் செக் லைட்டில் எதுலேயுமே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வர்ற எந்த ஒரு ஃபால்ட்டுமே இதில் வந்து வராது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எவ்ரி டைம் நம்ம டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்கப்புறம் ECU ஃப்ளாஷ் பண்ணுறனால எந்த ஒரு ஃபால்ட்டு கூடமே ஸ்டோர் ஆகாது. ப்ளஸ் நம்ம மீட்டரில் எந்த இண்டிகேஷனுமே இப்போ வரைக்கும் எதுவுமே காட்டாது. நம்ம ECU ஃப்ளாஷிங் வந்து successfully completed for Mahindra Jeeto. Thanks for watching.